இன்னைக்கு தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்ற திமுக அரசாங்கம் அதே மலையில இருக்கிற தர்காக்கு சந்தன கொடுக்க அனுமதி கொடுத்துருக்கு. இது முடியல அப்படின்னா இந்த குடும்ப ஆட்சிக்கு 2026ல ஒரு முடிவு கட்டி நாங்க மொத்தத்துல நாங்களே சுதந்திரமா தீபத்தை ஏத்துவோம். ஒரு போஸ்டர் ஒட்டுறது தவறா? அராஜக போக்கு இல்ல? இந்து மக்கள் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாக்களிக்கணும்? தமிழக அரசு குடிகாரனுக்கு சொந்தமான அரசா, நல்ல பன்முகத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு உண்டான அரசா? வணக்கம். இன்னைக்கு மதுரையில இந்து மக்கள், பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பரிவார இயக்கங்கள் பூரா இன்னைக்கு கொந்தளிப்புல இருக்கிறாங்க. என்னன்னா நம்ம இளம் வயதான ஒரு பூரணச்சந்திரன் உயிர் தியாகம் செஞ்சிருக்கார். நேற்றைய தினம் அவரோட மதுரை ஈவேரா சிலை தல்லாகுளம் அவுட் போஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த சிலை அருகில தன்னோட உயிரை பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டாரு. அவர் ஸ்பாட்ல இறந்துட்டாரு. அவரோட இழப்பு நம்ம இந்து முன்னணி, இந்து மக்கள், அனைத்து இந்து சமுதாய மக்களுக்கும் இது உணர்வு பூர்வமான ஒரு எழுச்சி. இதை பார்த்தாவது இனிமே திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேணும்ன்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோட நம்ம களத்துல நிற்கணும். இப்ப பூரணச்சந்திரன் எதற்கு இறந்திருக்காருன்னு கேட்டா, திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். தொடர்ந்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் அதை மதிக்காத இந்த தமிழக அரசு, திருட்டு திமுக, திராவிட கட்சிகள், இந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திருட்டு திமுக ஏவல் பெயரால நம்ம திருப்பரங்குன்ற முருகன் 6 படை வீடுகளையும் முதல் வீடா திகழ்ற இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோவில்ல தொடர்ந்து 100 வருஷமா நம்மளோட இந்து சார்பாக அமைப்புகள் சார்பாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வருடம் நம்ம திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏத்த வேணும்ன்றது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட தீர்ப்பு GR சுவாமிநாதன் வழங்கியிருக்காரு. GR சுவாமிநாதன் வழங்கின தீர்ப்புக்கும் மதிப்பு கொடுக்கல. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல கொடுத்த தீர்ப்புக்கும் மதிப்பு கொடுக்கல. இந்த மதிப்பு கொடுக்காத இந்த இந்து விரோத மக்கள் திமுக அரசை ஒழிக்கணும். அதே போல தன்னோட காவல்துறையை தன் கையில வச்சிருக்கிற திமுக அரசு, இதே காவல்துறை நேற்று பூரணச்சந்திரனோட மறைவு மதுரை முழுவதும் போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரை காவல்துறையினரே கிழிச்சிருக்கிறாங்க. அது போகல அவர்களை 2 போஸ்டர் ஒட்டுற நபர்களை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து மக்கள் விரோதம். அவர் பூரணச்சந்திரன் என்ன தவறு பண்ணாரு? ஒரு போஸ்டர் ஒட்டுறது தவறா? அராஜக போக்கு இல்ல? இது தமிழக அரசு செய்யக்கூடிய அராஜக போக்கு இல்ல? இது மாதிரி தொடர்ந்து பண்ணுனா இந்த மதுரை அயோத்தியா மாறுறத கூடிய விரைவில் பார்க்கலாம். எங்க தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சொல்லியிருந்தாரு எச்ராஜா ஐயா. அவர் சொன்ன மாதிரி அயோத்திய திருப்பரங்குன்றத்துல கூடிய விரைவில் பார்க்கலான்றது அவர் சொன்ன வாக்கு இன்னும் பழிச்சிரும் போல. கண்ணகி நீதி கிடைக்காம தான் மதுரை எரிச்சா. இங்க மதுரையில நீதி, திருப்பரங்குன்றத்துல நீதி கிடைச்சும் எங்களுக்கு உரிமை கிடைக்கல. நாங்க என்ன அவ்வளவு தூரம் இந்துக்கள் விரோத அரசு எதுக்கு இந்த தமிழ்நாட்டை ஆளணும்? இந்து மக்கள் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாக்களிக்கணும்? இனி வர்ற சட்டமன்ற தேர்தல்கள்லயும் எலெக்ஷன்கள்லயும் அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது. இனிமே மக்கள் அவங்கள துரட்டுற காலம் கூடிய விரைவில் நம்ம கண்கொண்டு காண போடுறோம். இதே போல கள்ளக்குறிச்சியில பல நபர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்கிறான். அவனுக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒவ்வொரு அமைச்சர்கள் போய் வீடு வீடா ஆறுதல் கொடுத்தானுங்க. இவங்கெல்லாம் ஆறுதல் கொடுத்து குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு ஆறுதல் கொடுக்குற இந்த அரசு, தமிழக அரசு, திருட்டு திமுக இன்னைக்கு பூரணச்சந்திரன் தன்னோட உயிரை இந்த இந்து தர்மத்துக்காண்டியோ சனாதன தர்மத்துக்காண்டியோ இந்த தன்னோட உயிரை மாய்ச்சு கொண்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிட்டாரு. இவருக்கு எந்த ஆறுதலும் இதுவரைக்கும் சொல்லல. அவங்க குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு கொடுக்க போகுது இந்த தமிழக அரசு? இந்த தமிழக அரசு குடிகாரனுக்கு மட்டும் சொந்தமான அரசா? தமிழக அரசு குடிகாரனுக்கு சொந்தமான அரசா? நல்ல பன்முகத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு உண்டான அரசா? இது கூடிய விரைவில் இந்த தமிழக அரசு பூரணச்சந்திரனுக்கு குடும்பத்துக்கு சரியான நிதி உதவி வழங்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் குடிகாரனுங்களுக்கு குடிச்சு கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்கு கொடுத்ததுக்கு இந்த பூரணச்சந்திரனுக்கு என்ன கொடுக்கும்? அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி செய்யும்? இந்த 2 பச்சிளம் குழந்தையோட அவர் செத்திருக்காரு, இறந்திருக்காரு. அவருக்கு என்ன செய்ய போறன்றது நாங்க காத்திருக்கிறோம், பாப்போம். எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண்ல நாங்க தீபம் ஏத்துவோம். இதற்கு கண்ணகி எப்படி மதுரையை எரிச்சு சாபக்கேடு ஆச்சோ, அதே மாதிரி பூரணச்சந்திரன்
திருப்பரங்குன்ற மலையில தீபம் எரிய வேண்டும் சொல்லி அவரை தன் உயிரை வந்து மாச்சிருக்காரு. தீபம் போல நேத்து ஜொலிச்சிருக்காரு. இந்த தீபம் கூடிய விரைவில் திருப்பரங்குன்ற மலையில ஒலிக்கும். தம்பி பூர்ணச்சந்திரனுடைய இழப்பு வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து இந்து பக்தர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ரொம்ப சோகத்தை தான் உண்டு பண்ணுது. அவங்களுடைய குடும்பத்துக்காக இந்துக்கள் அனைவருமே நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு வருத்தப்படும் போது அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி மாணிக் தாகூர் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அனுதாபமும் தெரிவிக்கல. அவர் எந்த ஒரு விமர்சனமும் கொடுக்கல. இதுக்காக வந்து நாங்க கட்டாயமா இதுக்கு வருத்தப்படுறோம். ஆனா இந்த மாணிக் தாகூர் அவர்கள் இந்த விஷயத்துக்காவது இறங்கி வந்து பேசணும்னு யோசிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பூர்ணச்சந்திரன் அவர்கள் இறந்துட்டாங்க. இது போல வேற எந்த இந்துக்களும் எந்த முருக பக்தர்களும் இந்த எண்ணத்தை வந்து கைவிடணும்ன்றத நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நம்ம போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர உயிரிழப்பு நம்மளுடைய வெற்றிக்கு இலக்கு கிடையாது. அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸும் மகாத்மா காந்தி அவர்களும் உயிரிழப்பு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. அதனால இந்த போராட்டத்தை திருட்டு திராவிடத்தை எதிர்த்த போராட்டத்தை நம்ம சரியா கொண்டு போகணும்னா நம்ம போராட்டம் மட்டும்தான் நம்மளுடைய ஜெயிப்பா இருக்கணுமே தவிர உயிரிழப்புன்றது நமக்கு ஜெயிப்பா வராது. அதனால இது மாதிரி போன்ற விஷயங்களை முருக பக்தர்கள் யாரும் இந்து மக்கள் யாரும் எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டி விரும்பின ஒரு வேண்டுகோள். இதை யாரும் வந்து எடுத்துக்கோங்க. இதே நேரத்துல இந்த காங்கிரஸுடைய எம்பி மாணிக் தாகூர் அவர்களை இன்னும் காணா எந்த ஒரு பேச்சுமே எடுக்கல. அவருக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் தொகுதியில இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த திருப்பரங்குன்றத்திற்காக ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு இறந்திருக்காரு. அந்த விஷயத்துக்கு கூட ஒரு சின்ன ஒரு அனுதாபம் கூட அவர் தெரிவிக்கல. இதனால நாங்க ரொம்ப அவரை நினைச்சு நாங்க கண்டனம் பண்றோம். இப்படி இதே நிலை நடந்துச்சுன்னா எங்களை போன்ற இந்து பக்தர்கள் நாங்க பெரிய போராட்டத்தை கூட கையில எடுப்போன்றத இதுல இருந்து சொல்லிக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்ற திமுக அரசாங்கம் அதே மலையில இருக்கிற தர்காக்கு சந்தனக்கூடுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இது எதுக்காகன்றதையும் நாங்க கேட்கிறோம். அப்படி சந்தனக்கூடு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா நாங்களும் தீபத்தூணில் கட்டாயமாக தீபம் ஏற்றுன்றத இந்த விஷயத்துல இருந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு மனிதனின் விரக்தியின் உச்சத்துல தான் அவன் தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. இவர் கொடுக்கறது விரக்தி இருந்தாலும் அதை நிதானமா தெளிவாக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கும் பழமையான கார்த்திகை தீபத்தூணில் விளக்கேற்றியே ஆக வேண்டும் என்பதை உறுதிபட இந்துக்கள் அனைவருக்கும் ஒரு திமுகவினராக இருந்தாலும் அதை செய்து காமித்து இதை சாதனையாக செஞ்சிருக்கான்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இது வந்து சூசைடா நாங்கள் எடுக்கல. இதை ஒரு தியாகியாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஒழிஞ்சு இதை வந்து இவரை ஒரு கோலை சூசைட் செஞ்சிட்டார் அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. பூர்ணச்சந்திரன் ஒரு முழுமையான முருக பக்தர். இதை மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இந்த புல்லரிக்குது எங்களுக்கு எல்லாம் வேகத்தில் இருக்கோம். இந்த வேகம் உலகமெங்கும் பிறக்கணுன்றது தான் எங்களோட முழுமையான வேண்டுகோள். அனைவருக்கும் எனக்கு இருகரம் கூப்பி பூர்ணச்சந்திரனின் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயவு கூர்ந்து இந்த தீபத்தூண்டில் தீபம் ஏற்றுவதற்கு தற்போது இருக்க அரசாங்கம் வழிவிடணும்ன்றத எங்களோட கோரிக்கை. இஸ்லாமியர்கள் எல்லாரும் இருக்காங்க. இருந்தும் அவர்கள் வந்து ஒரு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி ஈனச் செயல்களில் ஈடுபடுவது எங்களுக்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. புரட்சியில் இறங்குவோம், செய்தே காமிப்போம். இது முடியலை அப்படின்னா இந்த குடும்ப ஆட்சிக்கு 2026 ஒரு முடிவு கட்டி நாங்கள் மொத்தத்தில் நாங்களே சுதந்திரமாக தீபத்தை ஏற்றுவோம் என்பதை உறுதி கூறுகிறோம். தொடர்ந்து கோர்ட்டோட உத்தரவை மதிக்காம கோர்ட்ல இருந்து கொடுத்த ஆதரவு அந்த கோயில்ல போய் மேல இருக்க தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்கு. அதை வந்து அங்க இருக்கிற அந்த அறநிலையத்துறை அவங்களும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை. அதுக்கப்புறம் அந்த காவல் ஆணையரும் அதை நடைமுறைப்படுத்தலை. மக்கள் வந்து கோர்ட்டோட உத்தரவை மதிக்கணும், நீதிமன்ற அவமதிப்பு வந்து நீதிமன்ற அவமதிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ மக்களுடைய கோர்ட்டுன்றது வந்து ஒரு மனிதர்களுடைய ஒரு உரிமையை கொடுக்குற. அப்படி கோர்ட் உத்தரவை வந்து மதிக்காத அந்த அரசாங்கம் இது ஒரு தனிப்பட்ட விரோதத்துல பண்றது. எல்லா மதமும் சம்மதம்ன்றத வெளியில மட்டும் சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து இந்து மதம் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பான மதமாத்தான் இந்த அரசாங்கம் நம்ம நடத்திக்கிட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த தம்பி வந்து இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்தது வந்து எங்க எல்லாத்துக்குமே பொதுவான இந்து சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம். அந்த தம்பியோட அப்பா அந்த குடும்பமே ஒரு அதிமுகவோட குடும்பமா இருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு முருக பக்தனா இன்னைக்கு இந்த
முருக பக்தன் நம்ம ஒரு கோர்ட்டோட உத்தரவு கூட மதிக்காம ஒரு தீபத்தூண்ல தீபம் ஏத்தாம இருக்கான்ற ஒரு மன உளைச்சல் இருந்திருக்காப்புல இருந்துதான் நேற்று இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காரு அவரு. இது வந்து ரொம்ப வந்து இந்த திமுக அரசு தொடர்ந்து இந்துக்களை நசுக்கிற வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலை போய் இடிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு போட்டா நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே போய் அதிகாரியோட போய் அந்த கோயில் இடிப்பாங்க. ஆனா அதே நீதிமன்றம் கோயில போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம்னு சொல்லி சொன்னா அதை வந்து இவங்க வந்து அவமதிச்சிட்டாங்க. அதனால இதை வந்து நாம வந்து நம்ம இந்து சமுதாய மக்கள் சார்பாகவும் எல்லா மக்கள் சார்பாகவும் இது வன்மையாக, ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு கிடையாது. சிறுபான்மையர் எதிர்ப்பு கிடையாது, இல்ல கிறிஸ்டின் எந்த ஒரு மாற்று சமுதாயத்தினரோட எதிர்ப்பே இல்லாத ஒரு இதுக்கு வந்து இவங்க நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால இந்த வருகின்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டும். இதுதான் என்னோட கருத்து.